இன்றைக்கி வந்து நல்லா டேஸ்ட்டான ஸ்நாக்ஸ் செய்முறை காட்டுறேன் பாருங்கள். ஈஸ்ட்டு வந்து நல்லா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா இப்படி தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மைதா மாவு 1/4 கிலோ, 100 சர்க்கரை போட்டுக்கோங்க, ஒரு முட்டை, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, 50 எண்ணெய் விட்டுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ஈஸ்ட் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சோம் பார்த்தீங்களா, அதையும் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா இப்படி மாவை வந்து இப்படி பிணைஞ்சி விட்டுக்கோங்க. நான் வந்து ஈஸ்ட்டு நம்ம ஊற வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியிலே வந்து தான் நான் மாவு பிணைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா வேணுண்டாக்கா நல்லா மாவு ஊற்றி எவ்வளவு தூரம் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, இந்த பக்கத்தில் இருக்கணும். உங்களால் எவ்வளவு தூரம் பிணைய முடியுமோ அவ்வளவுக்கு பிணைஞ்சிங்கனாக்கா நமக்கு வந்து நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். நம்ம சுட்டி எடுக்கிறப்ப பஞ்சு பஞ்சாக இருக்கும். பாருங்கள், நல்லா மாவு பிணைஞ்சாச்சு. நல்லா இவ்வளோ கெட்டியாக பிணைஞ்சி வச்சுக்கோங்க, ரொம்ப லூஸ் இல்லாமல் இவ்வளோ கெட்டியாக பிணைஞ்சி வச்சுட்டு மேலாக எண்ணெய் விட்டுக்கோங்க. மேலாக எண்ணெய் விட்டு எல்லாம் தடவி விட்டுக்கோங்க. நல்லா இப்படி எண்ணெய் தடவிட்டு ஒரு மூடியை போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. நல்லா இப்படி டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் வந்து நல்லா மாவு ஊறி வரட்டும். 1 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். மாவு நல்லா அப்படியே உப்பு பீவி வந்திருக்கு பாருங்கள். நல்லா பஞ்சு மாட்டம் இருக்குது. இந்த பக்குவத்துக்கு வரணும். அடுத்து நல்லா இப்படி மாவை இப்படி நல்லா மறுபடியும் இப்படி நல்லா லைட்டாக அப்படி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து தேவையான அளவு பெருசாக நமக்கு வந்து உருண்டை பிடிக்கண்டாலும் பிடிச்சிக்கலாம், சின்னமாக பிடிக்கண்டாலும் பிடிச்சிக்கலாம். இது வந்து நாங்கள் மீடியம் ஷேப்பில் வந்து ரொம்பவும் பெருசாக இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் இப்படி மீடியம் உருண்டைக்கு பிடிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஒரு தவாவில் வந்து இப்படி கொஞ்சமாக பற்று விட்டுக்கோங்க. சின்ன சின்ன உருண்டையை பிடிச்சி இப்படி ரவுண்டு தட்டி இதே மட்டும் வச்சுக்கலாம். இது ரொம்பவும் வந்து நல்லா நைஸாக இது பண்ணக்கூடாது, தின்னாக தான் இருக்கணும். தின்னாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மீடியம்லேயே வச்சு நம்ம இதை வந்து ரெடி பண்ணணும். ஒரு 2 தடவை இதே மட்டும் திருப்பி விட்டுக்கோங்க. இந்த கலருக்கு வரணும். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்படி வந்து 2வது தடவை திருப்பி விடுறப்ப நல்லா கலர் கொடுக்கும். எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இந்த பக்குவத்தில் எடுத்துக்கலாம். அப்போ நல்லா சுட்டி எடுத்துக்கலாம். சூடாக இருக்கப்பயே இப்படி வந்து லைட்டாக வந்து பற்று போட்டு தடவிக்கங்க. 2 சைடுமே போட்டுக்கோங்க. 2 சைடுமே நல்லா அப்படி வந்து பற்றை போட்டு லைட்டாக அப்படி தடவி விட்டுக்கோங்க. நம்ம சூடை வச்சா நம்ம இப்படி வைக்கிறப்பே நல்லா உருகிரும் பற்று, இல்லாட்டினாக்கா அப்படியே வந்து கெட்டியாக இருக்கும். சூடாக இருக்கப்பே வந்து பற்றை போட்டு நல்லா இப்படி தடவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே பக்குவத்தில் செஞ்சால் இப்படி பஞ்சு மாட்டம் வரும். அவ்வளவுதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் தெரிவிங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.